நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்சி மற்றும் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட நடைமுறை கணக்குகளுக்கு எப்படி எளிய முறையில் தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சம்மந்தமான பார்ட் 3 வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் பார்க்குற புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம HCF கான்செப்ட் பயன்படுத்தி செய்ய வேண்டிய கேள்வி. ஸோ HCF கான்செப்டை பயன்படுத்தி செய்ய வேண்டிய கேள்வின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த கேள்வி நீங்கள் படித்தீங்கன்னா இந்த கேள்வியில் HCFனோ அல்லது மீப்போவானோ எந்த விதமான குறிப்போ வார்த்தையோ அதில் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் அந்த கேள்வி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி வந்து HCF கான்செப்டை பயன்படுத்தி கேட்கக்கூடிய கணக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வியை நல்லா படிக்கணும். ஸோ இங்கே என்ன சூழ்நிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை வச்சுருக்காரு. ஒரு எண்ணெய் பார்த்திங்கன்னா 120 லிட்டர் கேன்லையும், இன்னொரு வகையான எண்ணெய் பார்த்திங்கன்னா 180 லிட்டர் அளவுள்ள கேன்லையும் வச்சுருக்காரு. இந்த 2 விதமான எண்ணெய்களையும் சம அளவு கொண்ட கேனில், அதாவது சிறிய கேனில் அடைச்சி விற்க விரும்புகிறாப்புல. அப்போ 2த்தையும் அடைச்சி விற்கக்கூடிய கேனோட அளவு சமமாக இருக்கணும். ஆனால் அதுவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலனுடைய கொள்ளளவு அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 120 லிட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா 180 லிட்டர், 2 வகையான அளவு கொண்ட கேனில் 2 வகையான எண்ணெய்கள் இருக்குது. இப்போ இதை உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 40 லிட்டர் அளவு கொண்ட சின்ன டின்னில் அடைச்சி விற்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா, இந்த 120 லிட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா 3 டின் வந்து நம்மளுக்கு போதும். 3 40 பார்த்திங்கன்னா 120 ஆயிரும். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா 180 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 கேன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 டின் வந்து 160 லிட்டர் வந்துடும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ 40 லிட்டர் கேனில் இந்த 120 லிட்டரையும் 180 லிட்டரையும் சமமாக அளக்க முடியாது, அடைச்சி விற்க முடியாது. ஸோ அப்போ இதுதான் அந்த கணக்கினுடைய கான்செப்ட். அதாவது 2 விதமான அளவு கொண்ட எண்ணெய்களையும் சம அளவு கொண்ட கேனில் நம்ம என்ன பண்ணணும், அடைச்சி விற்கணும். அப்போ 40 லிட்டர் ஒத்து வராது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 1 லிட்டர் கேனில் கூட நம்ம விற்கலாம். 1 லிட்டராக அளந்து 120 லிட்டரையும் விற்றுடலாம், 180 லிட்டரையும் விற்றுடலாம். அதே போல் 2 லிட்டர் கேன்லேயும் நம்ம விற்க முடியும். அதே போல் 3 லிட்டர் கேன்லேயும் நம்ம விற்க முடியும். ஆனால் இதே மாதிரி போயிட்டே இருந்தால் இருக்கிறதுலே பெரிய அளவு கொண்ட கேன் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், எண்ணெய்களை பிரித்து விற்கிறோம், அதாவது வகுக்கிறோம். அதே போல் என்னவாக இருக்குன்னா, 2த்தையும் பொதுவாக நம்ம பிரிக்கக்கூடிய அளவுள்ள கேனாக நம்ம எடுக்கணும். அப்போ பொதுவான வகுத்தி, அந்த வகுத்தி எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கணும். 1 லிட்டரு, 2 லிட்டரு, அடுத்து 3 லிட்டரு. ஸோ இதோட இன்னும் பெரிய நம்பர் எதாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 கான்செப்டையும் சேர்த்து பார்த்தோம்னா, அதாவது வகுக்கிறோம், பொதுவானதாக இருக்கணும், அது பெரிய எண்ணாகவும் இருக்கணும். ஆக மிகப்பெரிய பொதுவான வகுத்தியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா HCF. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அதை கணக்கை பிரித்து நம்ம பார்க்கணும். அப்போ HCF கான்செப்டை பயன்படுத்தி தான் இது பண்ணணும். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கணக்கில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 120 லிட்டருக்கும் 180 லிட்டருக்கும் நம்ம வந்து மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? மீப்போவாக கண்டுபிடிக்கணும்னா 2க்குமே 10ஆல் வகுக்கலாம். 12 10 பார்த்தீங்கன்னா 120, இது 18. இந்த 12க்கும் 18க்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வாய்ப்பாடு, 2 12 3 18. இந்த 2க்கும் 3க்கும் பொதுவான வகுத்தி இல்லை. அப்போ 10யும் 6ஐயும் பெருக்குனிங்கன்னா 10 × 6 பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கேனில் அடித்து நம்ம விற்றுடலாம். இப்போ பாருங்கள், 60 லிட்டராக விற்றீங்கன்னா 2 கேனில் அடித்து விற்றா போதும். ஸோ 60 லிட்டராக வச்சிங்கன்னா 3 கேனில் அடிச்சிங்கன்னா 180 லிட்டரை நம்ம வந்து விற்றுற முடியும். ஸோ அப்போ இந்த 2 அளவு கொண்ட எண்ணெய்களையும் அடைக்கக்கூடிய பொதுவான மிகப்பெரிய கலனோடைய அளவு பார்த்திங்கன்னா எத்தனைன்னா 60 லிட்டர். சரிங்களா? ஸோ இது கணக்கு போட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை, நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 120ஐயும் 10 லிட்டர் கேனாக ஊற்றலாம், 180ஐயும் 10 லிட்டர் கேனாக ஊற்றலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா 30 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 120ஐயும் 30 லிட்டர் கேனில் ஊற்றலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 180ஐயும் 30 லிட்டர் கேனில் ஊற்றலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 120ஐயும் 60 லிட்டராக பிரிக்க முடியும், 180ஐயும் 60 லிட்டராக பிரிக்க முடியும். இன்னொரு அளவு பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 90 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 180 லிட்டரை 2ஆக பிரிக்க முடியும். ஆனால் 90 லிட்டர் கேனில் 120 லிட்டர் வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. 90 லிட்டர் போயிடுச்சுன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 லிட்டர் பெண்டிங்கில் நின்றுடும். ஆக 90 கிடையாது,
10ஆ பிரிக்கலாம், 30ஆ பிரிக்கலாம், 60ஆ பிரிக்கலாம். இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னன்னா 60. ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கூட நீங்கள் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்தெந்த நம்பரெல்லாம் அந்த 2 கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்குதுன்னு பாருங்கள். அதில் பெரிய நம்பர் என்னவோ அதை டிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த கணக்குக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர். ஸோ இப்போ இதில் என்ன முக்கியமானதுன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எளிமை தான். ஆனால் கொடுக்கப்பட்ட கணக்கு ஹெச்சிஎஃப் கணக்கு தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கணக்கினுடைய முக்கியமான விஷயமே. ஸோ கணக்கு வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக படித்து அதில் பொதுவான வகுத்தி கேட்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்டோம்னா அந்த கணக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.